அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கு 8வது ஊதிய குழுவின் பிரகாரம் அதற்கான அமலாக்கம், சம்பள உயர்வு சம்பந்தப்பட்ட அறிவிப்புகளை மக்களவையில் கிடைத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது என்ன தகவல், அதை பற்றின முழு விவரம் என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்பந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்டும் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு ஊழியர்கள், அதாவது நாட்டில் 1 கோடிக்கும் மேற்பட்ட மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு 8வது ஊதிய குழு தொடர்பாக ஒரு பெரிய புதுப்பிப்பு வெளியாகியுள்ளது. புதிய சம்பள கமிஷன் அமல்படுத்துவதற்காக ஊழியர்கள் நீண்ட காலமாக காத்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் ஒரு புதிய அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. அதுல 8வது ஊதிய குழு எப்போது அமல்படுத்தப்படும், அடிப்படை சம்பள உயர்வு எவ்வளவு இருக்கும் போன்ற தகவல்கள் அந்த குறிப்புகள்ல இருக்கு. அதை தான் பார்க்க போறோம். ஸோ அதுல மத்திய அரசு ஊழியர்களோட சம்பள அமைப்பு மற்றும் ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதிய அமைப்பை மாற்ற மத்திய அரசு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு புதிய சம்பள கமிஷனை அமல்படுத்துறாங்க. இதற்கு முந்தைய ஊதிய குழுவான 7வது ஊதிய குழு 2014ஆம் ஆண்டு அமல்படுத்தப்பட்டது. அதன் பரிந்துரையில் 2016இல் செயல்படுத்தப்பட்டன. 7வது ஊதிய குழு அமலுக்கு வந்தவுடன் அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் மிகப்பெரிய ஏற்றம் ஏற்பட்டது. தற்போது இந்த ஆண்டு இறுதிக்குள் 7வது சம்பள கமிஷன் பரிந்துரைகள் நிறைவுக்கு வருகின்றன. இந்த சூழ்நிலையில 1 கோடிக்கும் மேற்பட்ட மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் 8வது ஊதிய குழுவின் அமலாக்கத்திற்காக காத்துட்டு இருக்காங்க. ஸோ மத்திய அரசு ஊழியர்களோட அடிப்படை ஊதிய உயர்வு குறித்து அப்டேட்டுகள் ஆர்வமுடன் காத்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் இது தொடர்பான ஒரு புதிய அறிக்கை வெளியாயிருக்கு. அதுல 8வது ஊதிய குழு தொடர்பாக சில பரிந்துரைகள் கிடைத்திருப்பதாக மத்திய அரசு உறுதிப்படுத்தியுள்ளது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு உரிய நேரத்தில் வெளியிடப்படும் என்று நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி மாநிலங்கள் அவையில் எழுத்துப்பூர்வமாக பதிலளிச்சிருக்காரு. அதாவது 8வது ஊதிய குழு குறித்த அறிவிப்பை மத்திய அரசு ஜனவரி 2025இல் வெளியிடப்பட்டது. இந்த அறிவிப்புக்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மிகவும் மந்தமான நிலையிலேயே நடந்து கொண்டிருந்தது. 8வது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் 2026 அல்லது 2027ஓட தொடக்கத்தில் அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ முறையாக அமைக்கப்பட்ட பிறகு 8வது ஊதிய குழு லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கு திருத்தப்பட்ட சம்பள அமைப்பு மற்றும் ஓய்வூதியத்தை அளிக்கும். இந்த விஷயத்தில் உள்துறை அமைச்சகம், பாதுகாப்பு அமைச்சகம், பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை மற்றும் பல்வேறு மாநில அரசுகள் உட்பட பல துறைகள் மற்றும் அமைச்சகங்களும் இந்த பேச்சுவார்த்தையை நடத்தி வருவதாக நிதி அமைச்சகம் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ பணவீக்கம் மற்றும் அதிகரிக்கும் விலைவாசிக்கு ஏற்ப ஊழியர்களின் குறைஞ்சபட்ச அடிப்படை சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தினை நிர்ணயிக்க 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு புதிய சம்பள குழு அமைக்கப்படுகிறது. பிட்மன் ஃபேக்டர் என்ற ஒரு முக்கிய காரணியின் அடிப்படையில் சம்பளத்தில் திருத்தம் செய்யப்படும் என நம்பப்படுகிறது. அடிப்படை ஊதிய திருத்தத்தில் பிட்மன் ஃபேக்டர் பயன்படுத்தப்படுகிறது. அதுல 7வது ஊதிய குழுவிற்கு பிட்மன் ஃபேக்டர் 2.57 உள்ளது. ஸோ 8வது ஊதிய குழுவில் பிட்மன் ஃபேக்டர் 1.92 2.86 நிர்ணயிக்கப்படலாம் என நிபுணர்கள் கூறியிருக்காங்க. பழைய அடிப்படை ஊதியத்துடன் பிட்மன் ஃபேக்டர் பொருத்தப்பட்டு புதிய அடிப்படை ஊதியம் நிர்ணயிக்கப்படுகின்றது. உதாரணமாக பிட்மன் ஃபேக்டர் 2.57 நிர்ணயிக்கப்பட்டால் 30,000 அடிப்படை சம்பளம் வாங்கும் ஊழியருக்கு தற்போது இந்த புதிய அடிப்படை சம்பளம் 77,100 ரூபாயாக அதிகரிக்கும். இதுவே 8வது சம்பள கமிஷன் குழு பிட்மன் ஃபேக்டர் அதிகமாக இருந்தால் சம்பள உயர்வு கிரேட் பே 1900 இருக்கக்கூடிய மத்திய அரசு ஊழியர்களுக்கு 1.92 பிட்மன் ஃபேக்டரா இருந்துச்சுன்னா நிகர சம்பளம் 65,512 ரூபாய். இதுவே 2.57 பிட்மன் ஃபேக்டரா உயர்ந்துச்சுன்னா நிகர சம்பளம் 86,556 ரூபாய். கிரேட் பே 2400 இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு நிகர சம்பளம் 1.92 பிட்மன் ஃபேக்டர் இருந்துச்சுன்னா 86,743 ரூபாயும். இதுவே 2.57 பிட்மன் ஃபேக்டரா இருந்துச்சுன்னா 1,14,975 ரூபாயும் கிடைக்கும். அடுத்தது கிரேட் பே 4600 இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு நிகர சம்பளம் 31,213 ரூபாய் இருக்கும். 1.92 பிட்மன் ஃபேக்டரா இருந்துச்சுன்னா. இதுவே 2.57 இருந்தா நிகர சம்பளம் 1,74,636 ரூபாய் இருக்கும். கிரேட் பே 7,600 இருந்துச்சுன்னா அவர்களோட அடிப்படை சம்பளம், அதாவது 1.92 பிட்மன் ஃபேக்டரை பெருக்கும் போது நிகர சம்பளம் 1,82,092 ரூபாய் இருக்கும். இதுவே 2.57 பிட்மன் ஃபேக்டரா இருந்தா 2,41,519 ரூபாயாக இருக்கும். கிரேட் பே 8,900 இருக்கக்கூடிய மத்திய அரசு ஊழியர்களுக்கு 1.92 பிட்மன் ஃபேக்டர்ல நிகர சம்பளம்
2,17,988 ரூபாயும். இதுவே 2.57 பிட்மன் ஃபேக்டருக்கு நிகர சம்பளம் 2,89,569 ரூபாயும் வந்து இருக்கும். இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பிட்மன் ஃபேக்டர், அதாவது டிஃப்ரெண்ட் பிட்மன் ஃபேக்டரை வச்சு சொல்லியிருக்கோம். 2 இது எடுத்திருக்கோம். அதுல 1.92 2.57 எடுத்திருக்கோம். அதன் பிரகாரம் கிரேட் பே இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு எவ்வளவு இந்த நிகர சம்பளம் இருக்குன்னு தான் கொடுத்திருக்கோம். ஸோ இது வந்து நம்ம ஒரு அப்ராக்சிமேட்லியா இருக்கும். இதுதான் மெயினா இந்த ஃபார்மேட்ல தான் வந்து உங்களுக்கு வரும். ஸோ நம்ம சேனல்ல சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டு வரும். நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் வந்து உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். ஸோ தேங்க்யூ.